எதுவுமே இல்லை. இருதயத்தின் ஆழங்களையும் இருதயத்திலே மறைந்திருக்கிறதையும் வெளிப்படுத்துகிற தேவன் அவர். இப்பொழுது நம்முடைய எண்ணங்களிலே என்ன இருக்கிறது என்பதையும் அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய நிலவரங்களுக்கு தக்கதாய் விசேஷமாய் இந்த குடும்பத்திற்கு மாத்திரமல்ல வந்திருக்கிற நம் ஒவ்வொருவரோடு கூட கர்த்தர் பேசும்படியாய் நாம் எல்லாரும் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பும் கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல தகவலுக்காகவே நல்ல ஆண்டவரே ஆசீர்வாதமான இந்த நல்ல வேலைக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த வேலையிலும் உண்மை பாடி உண்மை துதித்து உண்மை ஆராதிக்க ஆண்டவரே இந்த மாதத்தில் ஆண்டவரே 3வது ஞாயிற்றுக்கிழமையிலே தொடர்ந்து ஆண்டவரே இந்த இடத்துல ஆண்டவரை நோக்கி பார்க்க நீ தந்திருக்கிறீர்கள். இந்த வேலையிலும் ஆண்டவரே நீர் எங்களோடு பேசுகிற நேரத்திற்காக நாங்கள் ஆண்டவரே வந்திருக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசுங்க ஆண்டவரே. கர்த்தருடைய சத்தம் ஆண்டவரே அப்பா பலத்த முழக்கமாய் இருக்கிறது. நாங்கள் ஆண்டவரை வாசிக்கிறது போல அந்த சத்தத்தை நீர் தொனிக்கப்பட்டுவீராக ஆண்டவரே. உடைய சத்தத்தை அனுப்பி உடைய வார்த்தையை அனுப்பி எங்கெங்கெல்லாம் குணம் சுகம் தேவையோ அங்கு சுகத்தை தருவீராக ஆண்டவரே. விடுதலை எங்க தேவையோ அங்கு விடுதலை தருவீராக ஆண்டவரே. உடைய வசனம் ஆண்டவரே எங்களை உயிர்ப்பிக்க உணர்வுள்ளவர்களாய் மாற்றட்டும். உன் பக்கமாய் எங்களை திருப்பி எங்களை சேர்த்து கொள்ளட்டும். தூரமாய் இருக்கிறவர்கள் உன் பக்கமாய் சேர்க்கப்படுவதாக நாமத்தினாலே ஒரு விசை தாழ்த்தி அர்ப்பணித்தே எங்களை ஜெபிக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படும். சுயமும் மாம்சமே வெளிப்படாதபடி பரிசுத்த ஆவியானவர் முற்று முழுவதும் பொறுப்படுத்தி ஆண்டவரே ஒரு மனது ஒரே சிந்தையை தந்து ஆண்டவரே சோர்வு பலவீனங்கள் எல்லாவற்றையும் மாற்றி நீர் ஆளுகை செய்து வழி நடத்தும். நம்முடைய ஆளுகைக்குள்ளாய் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஜெபம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் சீஷர்களுக்கு சொல்லும் பொழுது நீங்க ஒரு வீட்டில் பிரவேசிக்கும் பொழுது வீட்டில உங்களுக்கு சமாதானத்தை கூறுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. அதனால இந்த குடும்பத்துக்கு விசேஷமா இந்த வீட்டில குடும்பத்திற்கு தேவனுடைய சமாதானம் உண்டாவதாக. அல்லேலூயா. ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். காலையிலே நாம் ஆலயத்திலே தியானித்த ஒரு காரியம், நம்ம எந்தெந்த நம்முடைய நாவில என்னென்ன காரியங்கள் இருக்கக்கூடாது என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்றதை குறித்து நம்ம தியானித்தோம் இல்லையா. கிட்டத்தட்ட அதனுடைய தொடர்ச்சியை கூட நம்ம வைத்துக் கொள்ளலாம். அப்போ ஒரு காரியத்தை, அதாவது அவனவன் பிறனுடனே கூட மெய்யை பேச கடவன், பொய்யை கலைந்து போட்டு மெய்யை பேச கடவன் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த உலகத்திலே விசேஷமாய் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நமக்கு முன்பாக இருக்கிற ஒரு பெரிய ஒரு சவால் என்ன அப்படின்னா உண்மையா இருக்கிறது. அல்லேலூயா. ஏன்னா மற்ற எல்லாரை பார்க்கல நம்ம அதிக ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த காரியத்துல நம்ம வேலை செய்கிற இடத்துல நம்ம வாழ்கிற இடத்துல எல்லா இடத்திலும் நாம உண்மையா இருக்கணும் அப்படின்றது நமக்கு தெரியுதோ இல்லையோ, நம்ம உண்மையா இருக்கிறோமா இல்லையான்றதை மற்றவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, பார்த்து கொண்டே இருக்கிறாங்க, வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. நம்ம எப்போ ஸ்லிப் ஆகும், எப்போ இவங்க இதுல இருந்து விலகி போவாங்க, இவங்கள்ட்ட இருந்து எப்போ ஒரு குற்றத்தை நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நம்மளை விட அவங்க ஜாக்கிரதையா இருப்பாங்க. எப்போ 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 அப்படின்னு சொல்லிட்டு. ஆகையினாலதான் நிறைய காரியத்துல நம்ம பார்த்துருப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே கூட எப்படி இருக்கும் நடந்திருக்கலாம். என் லைஃப்ல அது நிறையவே நடந்திருக்கு. வேலை செய்கிற இடத்துல கூட நிறைய நடந்திருக்கு. எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனோம்னா ஒரு வேலையை சரியா செஞ்சுட்டோம்னா அந்த வேலையை முடிச்சிட்டோம் நம்ம அப்படின்ற ஒரு திருப்தி என்ன இருக்கும், நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடா இருக்கும், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நல்லாவே இருக்கும். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம், எந்த தப்பு இல்லாமல் வேலை செஞ்சுட்டோம் அப்படின்னு. அதுவே யாருக்கும் அந்த தப்பு தெரியாது, ஆனால் அதை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்துடுவோம். ஆனாலும் என்ன பண்ணுவோம், நமக்கு அந்த மைண்டில் என்ன ஆகிட்டு இருக்கும், ஒரு சமாதானம் இல்லாத ஒரு காரியம். அப்போது ஜெபத்துக்கு வரும் பொழுதே ஆண்டவர் உணர்த்தின ஒரு காரியம் என்னன்னா, சமாதானம் குறைகிறதுக்கு ஒரு காரணம். அது சண்டையாக இருக்கலாம், பிரச்சனையாக இருக்கலாம், போராட்டம் எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் சமாதானம் குறைந்து போகிறதுக்கு அல்லது சமாதானம் இல்லாமல் போகிறதுக்கு மிக மிக முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, உண்மை இல்லாமல் போகிறது தான். உண்மை இருக்கும், அங்க நிச்சயமா சமாதானம் கண்டிப்பா இருக்கும். ஆவியின் கனிகள்ல ஒரு கனிதான் என்னது, சமாதானம். அப்போ அன்பு இருந்தா உண்மை இருக்கும், அந்த உண்மை இருந்தா நிச்சயமா சமாதானம் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் குறைந்து கொண்டே போகிறதற்கு கழுத தேஞ்சு எப்படியாச்சான் கட்டரும்பா போன கதை தான் இருக்கிறது. என்ன ஆயிட்டு இருக்குது, இப்போ குறைஞ்சுக்கிட்டே போகுது. அன்பு குறையுது, அன்பு குறையுது, உண்மை குறையுது அப்படின்னா சமாதானம் குறைஞ்சுக்கிட்டே போகுது. அல்லேலூயா. ஒரு நல்ல வசனம் நீதிமொழிகள்
20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 6வது வசனம். மனுஷர் பெரும்பாலும் தங்கள் தயாளத்தை பிரசித்தப்படுத்துவார்கள், உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்? ஆமென், அல்லேலூயா. உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப ரேரா தான் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை பார்க்க முடியும். அது அந்த வார்த்தைக்கு அதுதான் அர்த்தம். கடைசி நாட்களிலே ஆண்டவர் வந்து விசுவாசத்தை காண்பாரோ அப்படின்னா, விசுவாசம்ன்றது என்னது? ஒரு ஆவியின் கனி. அல்லேலூயா. அதுபோல விசுவாசம் எப்படி வந்து ரொம்ப ரேரா எல்லாருக்குள்ளயும், எல்லாரும் விசுவாசிகள். காலையில கூட செய்தியில நம்ம கேட்டோம், கடைசி வரைக்கும் விசுவாசிக்கிறவங்க தான் விசுவாசிகள். அல்லேலூயா. நான் விசுவாசி, நான் சர்ச்சுக்கு போறதுனால நான் விசுவாசி கிடையாது. கடைசி வரைக்கும் கர்த்தர் என்னை நடத்துவார். அல்லேலூயா. விசுவாசத்தினால் மாத்திரம்தான் நீதிமான் என்ன பண்ணுவான்? பிழைப்பான். அல்லேலூயா. இந்த உலகத்திலே பிழைக்கிறதுக்கு அநேக வழிகள் உண்டு. ஐயா கூட ஒரு நல்ல ஒரு உதாரணம் சொன்னாங்க. நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க, நிறைய பணக்கார ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. நாம வந்து நான் குறைவா இருக்கிறேன், எனக்கு வழியே இல்லை அப்படின்னு அவங்க இடத்துல போய் அப்படி சொன்னா, எனக்கு அவங்க என்ன கொடுப்பாங்க? பணம் கொடுக்கலாம், ஆலயம் கட்டி கொடுக்கலாம், இடம் வாங்குறதுக்கு உதவி செய்யலாம், அல்லது வீட்டுல நல்ல நிறைய காரியங்களை செய்கிறதற்கான பணத்தை அவங்களால கொடுக்க முடியும். ஆனா அவங்க கிட்ட இருந்து வாங்கினா அவங்க சொல்றதா நம்ம கேட்க முடியும். அல்லேலூயா. ஒரு வார்த்தையை சொன்னாங்க, என்னன்னா, அவங்க கிட்ட வாங்கினா அவங்க ராஜ்யத்தை தான் கட்ட முடியும், தேவனிடத்துல வாங்கினா தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட முடியும். அப்ப எங்க உண்மை இருக்கோ அங்க நிச்சயமாய் சமாதானம் இருக்கும். அப்ப சமாதானம் ஒரு இடத்துல குறையுதுன்னா நம்ம தேட வேண்டியது, நம்ம கேட்க வேண்டியது, ஆண்டவரே என் குடும்பத்துல சமாதானத்தை கொடுங்கன்னு நம்ம கேட்காம முதல்ல நம்ம என்ன செய்யணும்னா, எந்த இடத்துல நான் உண்மை இல்லாம போயிட்டேன் நம்ம யோசிக்கணும். அல்லேலூயா. ஏன்னா கடன் அதிகமாக அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் குறையுது. அல்லது கடன் சமாதானம் குறையிறதுக்கு இன்னொரு காரணமா அதுதான், சமாதானமா இருக்க முடியாது. கடனுக்கு மேல கடனை நம்ம வாங்க 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 என்ன ஆகுதுன்னா, நம்மளால நிம்மதியா என்ன பண்ண முடியல, சமாதானமா இருக்க முடியல, குடும்பத்துக்குள்ள சமாதானமா இருக்க முடியல. இப்போ இந்த கடனை அடைக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? வேலை செஞ்சுதான் ஆகணும். அல்லது வேலையில செய்யற வருகிற வருமானம் நமக்கு போதுமானதா இல்லைன்னா மேற்கொண்டு இன்னும் கொஞ்சம் என்னதான் பண்ணணும்? இப்படியே வாங்கிட்டே போகும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் குறைபடுகிறது. அல்லேலூயா. உண்மையான ஒரு மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்? அல்லேலூயா. குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவள் விடையோ சிசுக்களை பார்த்து இருக்கிறது, விடையேற பெற்றது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நிறைய வசனங்களை இதற்கு ஆதாரமாய் நம்ம வாசிக்க முடியும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் வேணும், சந்தோஷம் வேணும், மகிழ்ச்சி வேணும், என் இருதயத்துல எப்பொழுதும் அது நிரந்தரமா வேணும் அப்படின்னா, முதல்ல எனக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு தனிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள இருக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, உண்மையா இருக்கணும். அல்லேலூயா. உண்மை அப்படின்றது வெறும் காசு பணத்துல மாத்திரமல்ல. ஆண்டவர் சமாரியா ஸ்திரீயோடு கூட பேசும் பொழுது சொன்னாரு, உண்மை ஆவியோடும் உண்மையோடும் தேவனை தொழுது கொள்ளுவர்கள் யாவரும் எப்படி தொழுது கொள்ளணுமா? ஆவியோடும் உண்மையோடு அவரை தொழுது கொள்ளணும். அந்த ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிற காலம் இப்பொழுதே வந்திருக்கிறதுன்னு ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நம்ம ஆண்டவரை தேடுறதுல கூட என்ன இருக்கணும்? இன்னும் ஒரு படி மேல போய் சொல்லணும்னா, ஆண்டவரை பாடுறதுல கூட எப்படிதான் இருக்கணும்? ஏன்னா நிறைய பாடல் வரிகள்லாம் நம்ம பழக்க தோஷத்துல என்ன பண்ணிடுவோம்? பாடிடுவோம். ஆனா நிதானமா அதை உட்காந்து யோசிச்சு பாத்தீங்கன்னா, உண்மையா அந்த வார்த்தையில பாடுறதுக்கான தகுதியை நமக்கு எப்படி இருக்காது. நான் நிறைய வாட்டி சில நேரத்துல சில பாட்டு வரியெல்லாம் வரும்பொழுது சைலண்ட் ஆகிடும். ஏன்னா அந்த பாட்டு லைன்லாம் என்னது நிறைய எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, எந்த நாவில் புது பாட்டு இந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடும் பொழுது என் மாம்சம் அழிந்து போனாலும் நான் என்ன பண்ணுவேன்? உண்மையா இருப்பேன். என் மாம்சம் அழிந்து போனாலும் கரைந்து போனாலும் நான் எப்படி தேவனுக்கு உண்மையா வைராக்கியமா இருப்பேன். அல்லது நான் வந்து எல்லா பாடுகளுக்கும் தேவனை தேடுகிறதுக்கு எப்படிப்பட்ட பாடு வந்தாலும் நான் உண்மையா இருப்பேன். இதெல்லாம் ஈஸியா பாடிட்டு போயிடும். ஆனா அந்த உண்மை நம்முடைய வாழ்க்கையில இருக்குதா அப்படின்னு பார்த்தா இல்ல. அல்லேலூயா. தேவனை தேடுகிறதுல உண்மையா இருக்கணும், தேவனை தொழுது கொள்ளுகிறதுல உண்மையா இருக்கணும். அல்லேலூயா. தேவனுடைய வேத வசனம் நமக்கு கற்பித்திருக்கிற ஒழுங்கின்படி தேவனை தேட வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்தவ அல்லது அந்த ஆராதனை முறைமைகள் எல்லாம் எப்படிதான் இருக்குது? மாறிக்கொண்டே வருகிறது. அல்லேலூயா.
வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம ஆராதனை என்ற பேர்ல என்ன பண்றாங்க, நல்ல மியூசிக்கு நல்ல டான்ஸை போட்டு முடிச்சுட்டு என்ன பண்றாங்க, இன்னைக்கு சூப்பரா இருந்ததுல, இந்த மியூசிக் நல்லா இருந்ததுல, இந்த பாஸ்டர் நல்லா டான்ஸ் ஆடினார்ல, இப்படி நல்லா என்ஜாய் பண்ணோம்ல, மகிழ்ச்சியா இருந்ததுல, அவ்வளவுதான். அந்த மகிழ்ச்சி அங்க இருக்கிறது வரைக்கும் தான். அல்லேலூயா. ஆனா வேதத்துல வேத வசனத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று அவன் பரலோக ராஜ்யத்திலே பெரியவனாய் இருப்பான் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேடுறதுல இருந்து, பாடுறதுல இருந்து, தேவனை ஆராதிக்கிறதுல இருந்து, எல்லா காரியத்திலும் நாம் தேவனிடத்திலே உண்மையா இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, என் தாசனாகிய மோசே, எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார் மோசேயை குறித்து. மோசே தேவனுடைய வீட்டில எங்கும் அப்படின்னா இதற்கு அர்த்தம் என்ன? நிறைய காரியங்களை நம்ம சொல்ல முடியும். ஆசரிப்பு கூடாரத்தை எப்படி கட்டணும், அதுக்குள்ள என்னென்ன இருக்கணும், அது என்னென்ன அளவுல கட்டணும், அந்த ரத்தாமரம் அந்த நூல் எப்படி இருக்கணும், அந்த நூல்ல இருக்க முடிச்சு எப்படி இருக்கணும், அந்த நூலோட கலர் எப்படி இருக்கணும், படிமுட்டுகள் எப்படி இருக்கணும், எல்லாவற்றையும் ஆண்டவர் அவர் சொன்ன அந்த அளவை மோசே அப்படியே என்ன பண்ணியிருக்காரு, ஆண்டவரிடத்துல கேட்டு நோட் பண்ணி வச்சு அந்த வேத வசனம் சொல்கிறது. உபாகமத்திலே கடைசியில நம்ம வாசிக்கும் பொழுது மோசே தேவன் தனக்கு கற்பித்த முறைமையின்படியே எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அல்லேலூயா. ஆசரிப்பு கூடாரத்தை அப்படியே செய்தார். அல்லேலூயா. ஜனங்களை எப்படி நடத்தி கொண்டு போகணுமோ அப்படி நடத்தி கொண்டு போனார். அல்லேலூயா. எப்படி பலியிட வேண்டும் என்று ஆண்டவர் கற்பித்தாரோ அப்படி பலியிட்டார். அல்லேலூயா. எப்படி லேவியர்களை ஆசாரியர்களை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரோ, அவர் நினைச்சிருந்தா அவருக்கு ஃபேவரா இருக்கிறவங்களை என்ன பண்ணி இருக்கலாம், தெரிந்து கொண்டு ஆசாரியனை மாத்திருக்கலாம், லேவினா மாத்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொன்னாரு, எல்லாருடைய 12 கோத்திரத்தினுடைய கோலை என்ன பண்ண, வாங்கிட்டு வா, என் சமூகத்துல வை, நான் யாருடைய கோலை குளிர்க்க பண்ணுகிறேனோ அவனை தான் யாரா மாத்தணும், ஆசாரியனா லேவினா மாத்தணும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் தனக்கு மோசேக்கு தேவன் என்ன சொன்னாரோ அதுல இருந்து ஒரு பிஞ்சு கூட, அல்லேலூயா, பிஞ்சு அப்படின்னா நம்ம கையில இப்படி விரல் நுனியில இருந்து உப்பு எடுத்து போடுறோம் பாத்தீங்களா, அதுதான் ஒரு பிஞ்சு. அதுல கூட மோசே இப்படிதான் இருந்தானா, உண்மையிலவராய் இருந்தார். அல்லேலூயா. தேவன் எதை சொன்னாரோ அதை அப்படியே செய்கிற ஒரு தேவ மனுஷன் தான் யாரு, மோசே. அல்லேலூயா. அதனால ஆண்டவர் மோசே தேவனுடைய வீட்டுல எல்லா இடத்திலும் எல்லா காரியத்திலும் அவர் உண்மையிலவராய் இருந்தார் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, சங்கீதம் 101ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்துல, சங்கீதம் 101:6, தேசத்தில் உண்மையானவர்கள் ஆண்டவர் சொல்றாரு, யாரு என்னோட வாசம் பண்ணுவாங்களா, யாரு தேவனுடைய சமூகத்திலே தேவனோடு வாசம் பண்ண முடியுமா? எல்லாரும் ஆலயத்துக்கு வரலாம், எல்லாரும் ஜெபிக்கலாம், எல்லாரும் பிரசங்கத்தை கேட்கலாம், ஏன் நான் கூட பிரசங்கம் பண்ணலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, தேசத்திலே உண்மையானவர்கள் வாசம் பண்ணும்படி, தேவனோடு வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமா இருக்கும், என் கண்கள் அவர்கள் மேல நோக்கமா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆலயத்துக்கு வர்ற 100 பேர்ல எல்லாரையும் ஆண்டவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். ஆனா பார்க்கிறதற்கும் நோக்கமா இருக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. அல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்க என்ன இருக்கு, உலாவிக் கொண்டு இருக்கிறது. எல்லா மனுபுத்திரையும் அவர் கண்ணோக்கி பார்க்கிறார், எல்லா மனுஷரையும் அவர் பார்க்கிறார். ஆனா என் கண்கள் அவர்கள் மேல, உண்மையுள்ளவர்களாய் இருக்கிற என்னுடைய பிள்ளைகள் மேல என் கண்கள் நோக்கமா இருக்கு. அப்படின்னா அவங்க மேல எப்பொழுது என் கண்கள் நோக்கமா இருந்து அவங்க உண்மையாய் இருக்கிறது நிமித்தமாய் அவர்களுக்கு கிருபையை கொடுக்க, அவர்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்க, அவர்களை வழி நடத்த எப்பொழுது என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கும். அல்லேலூயா. உத்தமமான வழியில் நடக்கிறவன் என்னை சேவிப்பான். அல்லேலூயா. யார் கர்த்தரை சேவிக்க முடியும்? ஒரு நாள் தேடுகிறதல்ல, ஒரு நேரம் தேடுகிறதல்ல, ஒவ்வொரு நாளும் கர்த்தரை சேவிக்கணும்னா இதயத்திலே உத்தமமாய் நாம் வாழ வேண்டியது அவசியம். அல்லேலூயா, அல்லேலூயா. மாத்திரமல்ல, ஆண்டவர் நிறைய காரியத்தை, உண்மை குறித்து நிறைய காரியங்களை எழுதி வைத்திருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆவது அதிகாரம்
8வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது நிறைய காரியம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா 10ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான். பாத்தீங்களா, இந்த ஒரு பிஞ்சில, இந்த ஒரு துளியில, இந்த ஒரு டிராப்ல, சிறு துளி தான் என்னது, ஒரு சொட்டு எண்ணெய கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து ஒரு எண்ணெய் கடையில வேலை செய்யறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சொட்டு எண்ணெயை டெய்லி எடுத்து எடுத்து நம்ம ஒரு டப்பால போட்டு வச்சாலும் ஒரு மாசத்துல எப்படி இருக்காது, ஒரு 50 ml 100 ml சேர்ந்துடும். கொஞ்சத்துல நம்ம உண்மையா இருக்கணும்னா ஆண்டவர் சொல்றாரு, கொஞ்சத்துல யார் உண்மையா இருக்கானோ அவன் தானா அநேகத்திலும் உண்மையுள்ளவனா இருப்பாங்க. அதுதான் காலையில நம்ம ஆண்டவர் நம்மோடு பேசும் பொழுது சில காரியங்கள் சொன்னார். நம்ம சின்ன பொய், ஸ்மால் சைஸ், மீடியம் சைஸ், பிக் சைஸ், இப்படி எல்லாம் பொய்க்கு அளவிடலாம் கிடையாது. பொய்னா அது என்னது, பொய் தான், அவ்வளவுதான். இது ஒரு சொட்டு எடுத்தாலும் சரி, 1 லிட்டர் எடுத்தாலும் சரி, அது என்னதான். அப்ப ஆண்டவர் சொன்ன, நீ கொஞ்சத்துல, இந்த பிஞ்ச் அளவுல நம்ம உண்மையா இருந்தோம்னாதான் பெரிய விஷயத்துல நம்ம உண்மையா இருப்போம். அல்லேலூயா. கொஞ்சத்துல அநீதி உள்ளவன் அநேகத்துல அநீதி உள்ளவனா தான் கண்டிப்பா இருப்பா. தேடுகிறதுல கொஞ்சத்துல உண்மையுள்ளவனா இருக்கணும். என் இருதயம் எப்படி இருக்கிறது, ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும் பொழுது நான் எந்த அளவு பரிசுத்தமா இருக்கிறேன். முதலாவது, அடிக்கடி ஒரு தேவனுடைய தாசன் சொன்ன ஒரு காரியத்தை நான் அடிக்கடி சொல்லுவேன் ஆராதனை நேரத்துல. என்னன்னா, ஆராதனை வேளையில முதல்ல தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நம்ம உணர ஆரம்பிச்சாதான், தேவனுடைய பிரசன்னத்தை உணர ஆரம்பிச்சாதான், தேவனுடைய மகிமை எப்படிப்பட்டது என்பதை உணர ஆரம்பிச்சிட்டோம்னா நான் எப்படிப்பட்டவனா இருக்கிறேன் என்பதை என்னால உணர முடியும். இதுதான் ஏசாயா குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது பார்க்கிறோம். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஏசாயா தீர்க்க தரிசனங்களை நிறைய காரியங்களை ஜனங்களுக்கு வெளிப்படுத்தி எல்லாத்தையும் கொடுக்கிறார். ஆனா என்ன நடக்குது அப்படின்னா, தேவனை எப்போ அவர் தரிசித்தாரோ, தேவனுடைய மகிமை எப்போ அவர் பார்த்தாரோ, தேவாலயம், அந்த தேவாலயம் தேவனுடைய வஸ்திர தொங்கலால் அது என்ன பண்ணிச்சான், நிறைந்திருந்தது. இப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். அல்லேலூயா. கேருபீன்கள், சேராபீன்களா, அவங்க அவ்வாறு செட்டைகளினாலே தங்களுடைய முகத்தை என்ன பண்ணிருக்கிறாங்க, மூடிக்கொண்டிருக்கிறாங்க. தேவனுடைய மகிமையின் பிரசன்னத்தை, அந்த வல்லமை அவங்களால என்ன பண்ண முடியல, பார்க்கவே முடியல. அல்லேலூயா. இப்படி மூடிக்கொண்டு, ஏன் இப்படி, இவங்க எல்லாம் தேவ சமூகத்துல இருக்கிறவங்க தானே, அவங்க எல்லாம் பரிசுத்தமா தானே ஆண்டவர் வச்சிருப்பாரு. ஆனா ஏன் இப்படி இருக்கிறாங்கன்னு அவர் யோசித்து பார்க்கும் பொழுது, அவர் இடத்துல இருந்த அந்த குறை எப்போ வெளிப்படுது தெரியுமா, தேவனுடைய மகிமை அவர் பார்த்த பொழுது. அல்லேலூயா. ஏன் நம்ம தேவனுடைய மகிமையை பார்க்கணும்? தாவீது எதற்காக ஜெபிக்கிற, ஆண்டவரே உடைய வேதத்தில் உள்ள அந்த மகத்துவங்களை காணும்படிக்கு என்ன பண்ணுங்க. எந்த ஒரு மோசே இஸ்ரவேல் ஜனங்களோட இருந்த வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில பெருசா எதுவுமே ஒரு பெரிய வல்லமையான காரியங்கள் செயல்பட ஆரம்பிக்கல, அவர் மறுரூபமாகவே இல்லை. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, நீ அவங்க கூட இருந்தேன்னா சில காரியங்களை உன்னால செய்ய முடியாது. நீ அவங்களோடவே அப்படியே 10ஓட 11 நீ ஒட்டிட்டு இருந்தனா நீ என்ன பண்ண முடியாது, நடத்தி கொண்டு கடைசியில காணல்ல போய் சேர்க்க முடியாது. அல்லது நீ மறுரூபம் ஆகணும் அப்படின்னா நீ என்னோட கூட உறவாடவா. ஆண்டவர் மோசேக்கு சொல்ல, நீ மலையின் மேல ஏறி சீனாய் மலையினுடைய கொடிமுடிக்கு நீ என்ன பண்ணு, ஏறி வா அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நீ மட்டும் தான் வரணும். யோசுவா கூட ஆண்டவர் என்ன பண்ணல, யோசுவா எப்பயுமே ஃபாலோ பண்ணிட்டே போறாரு. யோசுவாவுக்கு என்று ஒரு நேரத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. மோசேக்கு பிறகு யோசுவான்னு ஆண்டவர் சூஸ் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஆளுகையினாலே மோசே மேல கூப்பிடுறாரு. மோசே தேவனுடைய சந்நிதியிலே அந்த சீனாய் மலையினுடைய அந்த கொடுமுடி உச்சியில போய் என்ன பண்றாரு, போய் நிற்கிறார். அப்போ ஆண்டவர் தன்னுடைய வல்லமைய மகிமைய சீனாய் மலையில ஆண்டவர் வெளிப்படுத்தினார் மோசேக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. இருக்கிற வண்ணமாகவே அப்படி போனோம், 2 பாட்டை பாடணும், ஆராதனை பண்ணோம், அப்படி திரும்பி வந்துட்டா, திரும்ப நம்ம வேலையை பார்க்க போயிட்டோம்னா நம்ம தேவனுடைய மகிமையை பார்க்க முடியாது. அல்லேலூயா. நடந்தது என்னன்னா, மோசே தேவனுடைய சமூகத்தில் போய் நிற்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர் பேசி ஆண்டவர் பேச ஆரம்பிக்க ஒரு அக்கினி தழல், ஒரு அக்கினி அந்த சீனாய் மலை முழுவதும் அப்படியே இறங்கி வந்தது. அல்லேலூயா. சீனாய் மலை முழுவதுமாய் தேவனுடைய மகிமை மூடிக்கொண்டது. அல்லேலூயா. அத ஜனங்களால என்ன பண்ண முடியல, மோசே மேல நிக்கிறாரு, கீழே இருக்கிற ஜனங்களால அந்த காட்சியை பார்க்க கூட முடியல. ஏன்னா தேவனுடைய மகிமை வல்லமையா இந்த இடத்துல இறங்கினது.
யார் அங்க நிக்கிறது? மோசே அங்க நின்று கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. வர்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொன்னார், ஒருத்தன் கூட மலைக்கு கிட்ட கூட வந்துடக்கூடாது, மலையை தொடவும் கூடாது, மலைக்கு கிட்ட நெருங்கியும் வரவும் கூடாது. ஏன்னா அப்படி அவன் வந்தானா அவன் என்ன பண்ணிடுவான்? செத்துருவான். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையின்படியே ஆண்டவர் மோசேயை ஜனங்களுக்கு கற்பித்து விட்டு அவர் மேல போயிட்டாரு. நடந்தது என்ன அப்படின்னா, அந்த மகிமை மோசேயை மறுரூபமாக்கினது. இதுதான் நம்ம புதிய ஏற்பாட்டுல வாசிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒலிவ மலையில ஏறி போய் ஜெபிக்கும் பொழுது அந்த இடத்துல தேவனுடைய மகிமை அந்த இடத்துல இறங்கி ஆண்டவராக இயேசுனுடைய அந்த ரூபம் மறுரூபமாகி பிரகாசித்தது. வஸ்திரங்கள் அவர் போட்டிருந்த ட்ரெஸ் கூட எப்படி இருந்ததா? பிரகாசமானது. நடந்தது என்ன அப்படின்னா, மோசே சீனாய் மலையிலே ஆண்டவரோடு கொண்ட நின்று அந்த மோசே மகிமை பார்த்த மோசே இப்பொழுது இயேசுவோடு கூட இறங்கி வந்தது. யார் இந்த உலகத்திலே தேவனோடு கூட நடக்கிறாங்களோ, தேவனோடு கூட நிற்கிறாங்களோ, தேவனுடைய மகிமையை தம்முடைய வாழ்க்கையில அனுபவிக்கிறாங்களோ, தேவனை தரிசிக்கிறாங்களோ, அவங்கதான் அந்த உலகத்திலே கர்த்தரோடு கூட போய் நிற்க முடியும். அதற்கு அர்த்தம் அதுதான். சீனாய் மலையிலே நின்ற மோசே அக்கினி தேவ மகிமை அக்கினியா இறங்கி வந்த பொழுது கர்த்தரோடு இருந்த மோசே தான் இயேசுவோடு கூட ஒலிவ மலையிலே வந்து எலியா சுழல் காற்றிலே அக்கினி ரதத்திலே குதிரையிலே இறங்கி வந்த அந்த எலியா தான் எங்க வந்து நிற்கிறாரு? மோசேவும் எலியாவும் அந்த இடத்துல என்ன பண்றாங்க? ஏன்னா ரெண்டு பேரையும் ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். அல்லேலூயா. மோசே கர்த்தருடைய தூதனை அனுப்பி தேவனே அடக்கம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அப்போ மோசே தேவனுடைய வீட்டிலே எங்கும் உண்மையுள்ளவராய் இருந்ததுனாலதான் அந்த உண்மையுள்ள அந்த மோசே தான் தேவனுடைய சமூகத்திலே சீனாய் மலையிலே போய் நிற்க முடிந்தது. அல்லேலூயா. யாருக்குள்ள உண்மை இருக்கோ அவங்க தான் தைரியமாய் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நிற்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. கொஞ்சத்திலே உண்மையுள்ளவனா இருந்தா அவன் நிச்சயமாய் அநேகத்திலும் உண்மையுள்ளவனா இருப்பான். கொஞ்சத்திலே அநீதி உள்ள சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் போய் சொல்றவங்க, சின்ன சின்ன விஷயத்துல எல்லாம் ஏமாத்துறவங்க கண்டிப்பா பெரிய விஷயத்திலயும் ஏமாத்துக்காரனா தான் இருப்பான்னு ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. இதற்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் யாருன்னு பார்த்தோம்னா எலிசா. அல்லேலூயா. எலிசா உண்மையாய் பின்பற்றி யாரை பின்பற்றி போனாரு? எலியாவை பின்பற்றி போனாரு. நீ எங்க போனாலும் நான் அங்க வருவேன். காலையில ரூத்தை குறித்து நம்ம பார்த்தோம். நகோமிட்ட சொல்றாங்க, நீங்க எங்க போறீங்களா நான் அங்க வருவேன். உங்க தேவன் தான் என் தேவன். நீங்க எங்க தங்குறீங்களா அதான் என் ஊரு. நீங்க எங்க போய் நீங்க எங்க சத்தீங்கன்னா நானும் என்ன பண்றேன்? இங்கே சாகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாய் பின்பற்றி போன அந்த ரூத்தை குறித்து நம்ம பார்த்தோம். அதே போல எலிசாவை குறித்து நம்ம வாசிக்கும் பொழுது 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் வாசிக்க வேண்டாம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்துல இருந்து நீங்க வாசித்து பார்த்தாதான் இந்த சம்பவம் உங்களுக்கு புரியும். அல்லேலூயா. எலியாவை ஆண்டவர் அந்த ஓரை மலையிலே ஆண்டவர் எலியாவோடு கூட பேசி எங்க உட்கார்ந்து இருக்கிறாரு? சூறை செடியிலுக்கு கீழே சோர்ந்து போய் உட்கார்ந்து இருந்த எலியாவை ஆண்டவர் அழைத்து ஓரை மலையில நிற்க வைத்து தன்னுடைய மகிமையை தன்னை வெளிப்படுத்தி அந்த இடத்துல தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தி காண்பித்து ஆண்டவர் நீ போய் ஏர்போட்டி 7 ஏர் மாடு வச்சு உழுதுட்டு இருக்கிற எலிசாவை நீ என்ன பண்ண? நீ அடுத்து அபிஷேகம் பண்ண, உன் ஸ்தானத்துல அபிஷேகம் பண்ணுன்னு ஆண்டவர் சொல்லி அனுப்புறார். இந்த வார்த்தையின்படி எலியா நேரா போறாரு. அவர் சொன்ன கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே எலிசா ஏர் ஓட்டிட்டு இருக்கிறார் வயல்ல. அல்லேலூயா. நேரா போறாரு. தன்னுடைய சால்வை எடுத்து அவன் மேல போடுறாரு. எலிசா ஒண்ணுமே கேட்கல. இருக்கிற ஏர் முட்டு கலப்பையெல்லாம் விட்டுட்டு என்ன பண்றாரு? நேரா வந்தாரு. கலப்பையெல்லாம் அடிச்சு உடைச்சு அதை வச்சு என்ன பண்றாரு? தீர்க்கதரிசிகளுக்கு சாப்பாடு போடுறாரு, சமைச்சு போடுறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா கலப்பைய அன்னியோட அவர் விட்டுட்டாரு. அல்லேலூயா. இன்னமும் நம்ம கையில என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? ஆண்டவரை பின்பற்றி வந்தாலும் கலப்பை கையிலேயே தான் இருக்கு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில வருகிற அநேக பிரச்சனைகளுக்கு அநேக குறைவுகளுக்கு காரணம் என்னன்னா ஆண்டவரை நம்பி வந்துட்டா கலப்பையை என்ன பண்ணிடணும்? தூக்கி போட்டு வந்துடணும். அல்லேலூயா. அந்த காலத்துல அப்பெல்லாம் சர்ச்சில் என்ன பண்ணுவோம்? அடிக்கடி பாட்டு பாடு. என்ன பாட்டு? இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, பின்னோக்கே நான்
சிலுவையின் முன்னே உலகமென் பின்னே, சிலுவையின் முன்னே உலகமென் பின்னே, சிலுவையின் முன்னே உலகமென் பின்னே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். அல்லேலூயா. அல்லேலூயா. முன்னாடி இயேசுதான் எனக்கு எல்லாமேன்னு வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் செகண்டரியா தான் நம்ம வைக்கணுமே தவிர அதை முன்னாடி நம்ம வைக்க ஆரம்பிச்சோம்னா ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவர் என்ன பண்ணிடுறோம், நம்ம பின்னாடி தள்ளிடுறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. எலிசா செய்த ஒரு காரியம் என்னன்னா, உண்மையா எலியாவை பின்பற்றி போனார். கலப்பைய எல்லாம் ஏறுமட்டுகள்லாம் உடச்சு தூக்கி போட்டு அடுப்புல போட்டு சமைச்சு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு, இனிமேல் என் வாழ்க்கையில எல்லாமே என் தேவன் தான். போறாங்க, கில்கால்ல இருந்து கிளம்புறாங்க, எரிகோவுக்கு போறாங்க, அடுத்து பெத்தேலுக்கு போறாங்க. அல்லேலூயா. எங்க போனாலும் எலியா போற இடத்துல எல்லாம் நீ போப்பா, சால்வை மேல போட்ட நீ போன எலியா சொன்னா கூட எலிசா என்ன பண்ணல, போகல. நீ எங்க போறீங்களோ அங்க நான் வருவேன். அல்லேலூயா. 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 மாத்திரம் நம்ம வாசித்து முடிக்கலாம். 2 ராஜாக்கள் 9வது அதிகாரம் வாசிங்களேன். 8வது வசனமா, சாரி 2வது அதிகாரம் 9வது வசனம். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக் கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றார். அதற்கு எலிசா, உன்னிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றார். ஆமென். அல்லேலூயா. பின்னாடியே போய் ரூத் எப்படி நகோமிக்கு பின்னாடியே போய் அப்புறம் நகோமியுடைய ஆலோசனையை கேட்டு போவாசின் இடத்துல போய் போவாசு கிட்ட போய் எப்படி இருக்கணும், வயல்வெளிக்கு போனா எப்படி இருக்கணும், போவாசு கிட்ட போகும்பொழுது போவாசு அவங்கிட்ட பேசும் பொழுது நீ எப்படி நடந்து கொள்ளணும், எல்லாத்தையும் ஆலோசனை கொடுத்து கற்றுக் கொடுத்து ரூத்தை அனுப்பின பொழுது ரூத் நகோமியுடைய வார்த்தையின்படி அப்படியே செய்தாங்க. போவாஸ் இடத்துல போய் போவாஸ் போர்வையை விரிக்கும் பொழுது நீ உனக்கு என்ன வேணும்னு கேட்பாரு. அப்போ நீ போவாஸ் இடத்துல இந்த காரியங்களை இப்படியாய் கேள் என்று சொன்ன பொழுது அப்படியே ரூத்து கேட்டாங்க. போவாஸ் ரூத்தை தன்னுடைய மனைவியாய் எடுத்துக்கொண்டார். அல்லேலூயா. 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 அதே போல தேவனுடைய சமூகத்துல நம்ம வரும் பொழுது அந்த போவாசின் இடத்துல ரூத் எப்படி போனாங்களோ அதே போல நம்ம தேவனுடைய சமூகத்துல போக 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 ஆண்டவர் தன்னுடைய போர்வையாகிய அந்த சால்வையாகிய அந்த பிரசன்னத்தை நம்ம மேல போடுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன நடக்குது அப்படின்னா, எலியா தன் மீது இருந்த அந்த சால்வைய எலிசா மேல போடுறாரு. அல்லேலூயா. 4வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றார். அதற்கு அவன், நான் உம்மை, ரூத் என்ன வார்த்தையை சொன்னாங்களோ அதே வார்த்தையை தான் இங்க யார் சொல்றான், எலிசாவும் சொல்றாரு, நான் உங்களை விடவே மாட்டேன். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து நாம சொல்லணும், ஆண்டவரே எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நான் உம்மை விடுகிறேன். அல்லேலூயா. நான் உம்மை விடுகிறது இல்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே அவர்கள் எரியோவுக்கு வந்தார். இப்படியே அவரை ஃபாலோ பண்ணி உண்மையாய் பின்பற்றி போன எலிசாவை தான் எலியா கேட்கிறாரு, நான் அக்கினி ரதத்துல சுழல் காற்றில ஏறி போகும் பொழுது நான் உனக்கு என்ன தரணும்னு எதிர்பார்க்கிறேன்னு கேட்கும்போது அவ அரிதான ஒரு விஷயத்தை கேட்டார். எனக்கு வேற எதுவுமே தேவையில்லை, எனக்கு உங்களிடத்துல இருக்கிற அந்த அபிஷேகம், அந்த ஆவி நிறைவு, அந்த வல்லமை எல்லாம் எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. உண்மையா தன்னுடைய ஏறு ஓட்டுற அந்த வேலை கலப்பை எல்லாத்தையும் விட்டுட்டு உண்மையா எலியாவை பின்பற்றி வந்த எலிசாவினுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ரெட்டிப்பான அபிஷேகத்தை வல்லமை ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதே போல பின்பற்றி போனாரு. அவர் ஏறி போகும் பொழுது அவர் ஏறி போகிறத பார்த்தாரு. அல்லேலூயா. ஏறி போகிறத பார்த்தாரு. அவருக்கு அடையாளமான காரியம் என்ன அப்படின்னா, அனுதினமும் நீங்களும் நானும் இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அக்கினியாய் இருக்கிற, ஜோதியாய் இருக்கிற, விடிவெளி நட்சத்திரமாய் இருக்கிற, சுடரொளியாய் பிரகாசித்துக் கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் அனுதினமும் நோக்கி பார்க்கும் பொழுது அவரிடத்தில் இருக்கிற அந்த ஆவியின் வல்லமைய அபிஷேகத்தை நமக்குள்ளே அவர் கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். உண்மை இல்லாமல் இருக்கிறது, அபிஷேகம் கிடைக்காமல்
போகிறதுக்கு தடையா இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அபிஷேகம் பெற்றுக்கொள்ள தடையா இருக்கிறதுக்கு காரணம் ஏன்னா அவர் நம்மளை நம்பணும் இல்லையா? பெற்றுக்கொண்ட அபிஷேகம் பிரயோஜனப்படாம போறது காரணம் உண்மையிலே குறைவு. அல்லேலூயா. பெற்றுக்கொண்ட அபிஷேகம் இன்னும் அனல் மூட்டி எழுப்பப்படாம போகிறதுக்கு காரணம் என்னன்னா இன்னும் உண்மையில குறைவு இருக்கிறது. இன்றைக்கு நம்ம எலிசாவை போல உண்மையாய் பின்பற்ற ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கு ஆண்டவர் ஆவி நிறைவினால இரட்டிப்பான அபிஷேகத்தை நமக்குள்ளே கொடுத்து அவர் நம்மை பயன்படுத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கடைசியா முடிக்க போறோம். மணி 8:02. வாசிக்க வேணா நீங்க வீட்டுல போய் பொறுமையா வாசித்து கொடுங்க. உண்மையில்லாமல் போன ஒரு மனுஷனுடைய முடிவு எப்படி இருந்தது? இப்ப எலியாவின் இடத்துல இருந்து பெற்றுக்கொண்ட வல்லமைய அந்த அபிஷேகத்தை கொண்டு நிறைய காரியங்களை செய்யறார். இப்படி நாகமான் என்கிற குஷ்டரோகி என்ன பண்றாரு? எலியாவின் இடத்துல வரும் பொழுது அந்த எலிசாவின் இடத்துல அசிஸ்டண்டா ஒருத்தர் இருக்கிறார். யாரு? கேயாசி. அல்லேலூயா. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் நீங்க முதல்ல இருந்து நீங்க வாசி பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் உங்களுக்கு புரியும். நாகமானுடைய கதை நமக்கு தெரியும். அந்த வீட்டில் இருந்த வேலைக்கார பெண் சொல்லி எலியாவின் இடத்துல போய் யோர்தானிலே 7 தரம் என்ன பண்றாங்க? மூழ்கி அவருக்கு சுகம் கிடைச்சிருச்சு. இப்போ அவர் சுகத்தை பெற்றுக் கொண்டதுனால அவர் மனம் வந்து விருப்பப்பட்டு எலிசாவுக்கு ஏதாவது என்ன பண்ணணும்? கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. கொடுக்கணும்னு நினைச்சு நான் கொடுக்கறத தயவு செஞ்சு நீங்க என்ன பண்ணுங்க? வாங்கிக்கங்கன்னு சொல்லி எலிசா இடத்துல சொல்லும்பொழுது எலிசா சொல்றாரு, நான் உன் கையில இருந்து எதுவுமே வாங்குகிறது இல்லை என்று சொல்லி கட்டுப்படி ஜீவனை கொண்டு ஆணையிட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லி எனக்கு எதுவுமே தேவையில்ல நீ போ அப்படின்னு அனுப்பிடுறாரு. அல்லேலூயா. இத கூட இருந்த அசிஸ்டன்ட் யாரு? ஆமா, நம்மள மாதிரி ஒரு ஆளு, சாரி என்ன மாதிரி ஒரு ஆளுன்னு வச்சுக்கோங்க. அல்லேலூயா. இவன் என்ன பண்றான் அப்படின்னா எலிசா சொன்ன வார்த்தைக்கும் இவன் சொன்ன வார்த்தைக்கும் ஒரே ஒரு வார்த்தை தான் வித்தியாசம். அவரும் பிராமிஸ் பண்றாரு. யார் மேல? கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டு சொல்லுகிறேன்னு யார் சொல்றாரு? எலிசா சொல்றாரு. உண்மையா இருந்த மனுஷன் உண்மையா ஒரு பிராமிஸ் பண்றாரு. இவரு என்ன பண்றாருன்னா 5ஆம் அதிகாரம் 20 இருந்து 7 வசனங்களை வாசிக்கும் பொழுது தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி என்பவன் அந்த சீரியனாகிய நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் அவன் கையிலே வாங்காமல் என்ன பண்றாரு? வெள்ளி தரன்றான், தங்கம் தரன்றான், வஸ்திரங்களை தரன்றான், ட்ரெஸ், தங்கம், சாப்பாடு எல்லாமே தரன்றான். நாகமான் படை தளபதி, அவன்கிட்ட இல்லாததே கிடையாது, நிறைய இருக்கு. இவரு நினைச்சிருந்தா நீ ஐயா சொன்னது பாருலாம், எலிசா நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம்? அவருக்கு நல்ல பெரிய தீர்க்க தரிசிகள் எல்லாம் தங்குறதுக்கு பெரிய கூடாரம் கட்டி இருக்கலாம். அவங்களுக்கு பூர்த்தியான சாப்பாடு கொடுக்கறதுக்கு தேவையான எல்லா பதார்த்தங்களும் வாங்கி வச்சிருக்கலாம். நல்லா செட்டு போட்டு சூப்பரா அவர் வச்சிருந்திருக்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. அவரு எதுவுமே பண்ணல, எதுவுமே வேணாம்னு அனுப்பிட்டாரு. கேயாசி என் எஜமான அவனிடத்துல வாங்காம விட்டுட்டாரு. ஆனா நான் அவன் பிறகே ஓடி. அல்லேலூயா. அப்ப எலிசாவுக்கு அசிஸ்டண்டா வந்தது யாரு? கேயாசி. அப்ப யாரை நம்பி யாரை பின்பற்றி வந்தவன்? எலிசாவை நம்பி. இப்ப யாருக்கு பின்னாடி வர்றாரு? நாகமானுக்கு பின்னாடி. அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்கிற சில தவறுகள் இப்படிதான் இருக்கு. ஆண்டவரை நம்பி வந்துட்டோம் அப்படின்னா ஆண்டவரை முன்வைத்து ஆண்டவரை எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் எனக்கு செய்வார்னு அவரை 100% உண்மையாய் நாம் அவரை நம்பும் பொழுது அல்லேலூயா, அவரு தான் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் கொடுக்க முடியும். அல்லேலூயா. எலிசாவை நம்பி நான் உங்களுக்கு ஊழியக்காரனா இருக்கிறேன், நான் உங்களுக்கு அசிஸ்டண்டா இருக்கேன், நான் உங்களுக்கு எல்லா காரியத்திலும் உடனே உங்களுக்கு நான் ஹெல்ப்பா இருப்பேன், இனிமே நீங்க தான் எனக்கு எல்லாமேன்னு சொல்லி அசிஸ்டண்டா வந்து சேர்ந்துகிட்ட கேயாசி தான் இப்ப எலிசாவை விட்டு யாருக்கு பிறகா ஓடுறாரு? நாகமான். அப்படியே வேதம் அழகாய் சொல்லுகிறது, நான் இருதயத்துல பேசிக்கிறான். யாரு இருதயத்துல பேசிக்கிறான்? நான் அவன் பிறகே ஓடி அவன் கையிலே ஏதாகிலும் வாங்குவேன் என்று நினைத்தான்னு சொல்லல, சத்தியம் பண்ணி சொல்லிட்டு போறான். என்னது? நான் அவன் பிறகே ஓடி அவன் கையில ஏதாகிலும் வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவன் மேல ஆணையிட்டு சொல்றான். எந்த கர்த்தர் மேல ஆணையிட்டான் தெரியும். அல்லேலூயா. பண்றது பித்தலாட்டம், பண்றது பொய், ஏமாத்து வேலை. இதுல யாரை சேர்த்துக்கிறான் கூட? அநேக நேரத்தில் என்ன பண்ணிடுறோம்? ஆண்டவரே நான் இதை செய்ய போறேன் அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு செய்ய போற வேலை என்னது?
கர்த்தருக்கு பிரியமில்லாத வேலை தான். அல்லேலூயா. 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 எந்த காரியத்திலும் கர்த்தரிடத்துல கர்த்தருடைய ஆலோசனையை கேட்டு அதுல உண்மையாய் செய்யும் பொழுது அதுல ஆசீர்வாதமா இருக்கும். அதனோடு கூட ஒரு நாள் வேதனை வராது. இப்ப இவனுக்கு இவன் ஐஸ்வர்யத்தை தேடி போனா, சம்பாத்தியத்தை, பொண்ணை தேடி, பணத்தை தேடி போனா அதனோடு கூட வேதனை பின்னாடியே வந்துருச்சு. அல்லேலூயா. இந்த வேத வசனம் அழகாய் சொல்லுகிறது, அவன் கையில ஏதாயிரம் வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவன் மேல ஆணையிட்டு நாகமானை பின்தொடர்ந்தான். அல்லேலூயா. பின்தொடர வேண்டியது எலிசாவை. அவன் உண்மையா எஜமானாய் ஒரு குருவாய் எலிசாவை அவன் உண்மையா தெரிந்தெடுத்திருந்தான்னா, எலிசா வேண்டான்னு சொன்னா இவனு என்னதான் பண்ணிருக்கணும்? வேண்டாம் தான் சொல்லிருக்கணும். அல்லேலூயா. உலகம் எனக்கு வேண்டான்னு நீங்களும் நானும் முடிவு பண்ணியிருந்தா, முடிவு பரியந்தம், வருகை பரியந்தம், அல்லேலூயா, மரண பரியந்தம் ஆண்டவரை மாத்திரம் தான் நம்ம பின்பற்றணும். அல்லேலூயா. வேற யாருக்கு பின்னாடியும் போக வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. அவன் தன் பிறகே ஓடி வருகிறத நாகமான். ஏன்னா நாகமானுக்கு ஆசை என்னன்னா, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சுகத்தை பெற்றுக் கொடுக்க அந்த தீர்க்கதரிசிக்கு நான் ஏதாவது கொடுக்கணும்னு அவனுக்கு ஆசை. அப்போ இவன் ஓடி வருகிறத நாகமான் தூரமா இருந்து பார்த்துட்டு அவனுக்கு இவன் இறங்கி ஓடி வர்றான். கேஎஸ்சியை நோக்கி என்ன பண்றான்? இவன் இறங்கி ஓடி வர்றான். ஓடி வரும் பொழுது ரதத்திலிருந்து குதித்து, சுக செய்தியா? என்ன செய்தி? எலிசா இந்த மாதிரி ஏதாவது வாங்கிட்டு வர்றதுக்கு ஏதாவது கொடுத்து அனுப்ப சொன்னாரா? ஒருவேளை நான் இருக்கும்போது அவருக்கு இல்லை, பரவாயில்ல இருக்கட்டும், வேண்டாம் அப்படின்னு நம்ம மாதிரி என்ன பண்ணிட்டேன், முன்னாடி வேணாம்னு சொல்லிட்டு ஒருவேளை ஆள் அனுப்பி கேட்கிறாரோ அப்படின்னு இவரு கேட்டாச்சு. ஒருவேளை அந்த மைண்ட்ல கேட்கிறாரு, சுக செய்தியா? எலிசா ஏதாவது கேட்டாரா அப்படின்னு கேட்கும் பொழுது இவன் எலிசா பேரை சொல்லி என்ன பண்றான்? கேட்கிறான். அடுத்து என்ன பண்றாரு? அதற்கு அவன், சுக செய்திதான், தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 2 வாலிபர் இப்பதான் என்ன பண்ணாங்க, எப்ராஹிம் மலை தேசத்தில் இருந்து வந்தாங்க. அவர்களுக்கு 1 தாலந்து வெள்ளியையும் 2 மாற்று வஸ்திரங்களையும் தர வேண்டும் என்று கேட்க என் எஜமான் என்னை அனுப்பினார். யார் அனுப்புனது? யார் அனுப்புனது? வாங்குறது இவனுக்காக, ஆனா சொல்றது யார் பேர? இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவரோட பேரை இப்படித்தான் என்ன பண்றாங்க, மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. சொல்லாததை சொன்னேன்னு சொல்றது, சொன்னதை சொல்றதே கிடையாது. அவன் பாவத்தை உணர்த்துன்னா அதை சொல்ல மாட்டாங்க. ஆனா அவன் வாழ்க்கையில நீ எப்படி வேணா இரு, ஆண்டவர் என்ன பண்ணிடுவாரு? ஆசீர்வதிச்சார். நீ சர்ச்சுக்கு மட்டும் ஒரு நாள் வந்து போயிட்டேன்னா வீட்டுல என்ன பண்ண, பொண்ணும் பொருளும் அப்படியே வானத்தை பிச்சு கூரையை பிச்சுட்டு கொட்டும் அப்படின்லாம் சொல்றவங்களா இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனா அப்படி இல்லை. அல்லேலூயா. இப்ப இவன் என்ன பண்ணா, 2 பேர் இப்பதான் வந்தாங்க. அவங்களுக்கு 1 தாலந்து வெளியையும் என்ன பண்ணணும், 2 பேர் வந்துட்டாங்க, 2 மாற்று வஸ்திரம். ஆனா இதெல்லாம் யாருக்கு தேவை? அவங்களுக்கு தேவையில்லை. அவங்க பேரை யூஸ் பண்ணி இவன் கேட்கிறான். அவர்களுக்கு 1 தாலந்து கேட்டான். என்னை அனுப்பினார். அதற்கு நாகமான், தயவு செய்து, ரொம்ப கெஞ்சி, ரொம்ப வருந்தி, தயவு செஞ்சு ஒண்ணும் இல்ல, நீ 2 தாலந்து வெளியே வாங்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு? 1 கேட்டா 2 கொடுக்கிறார். அல்லேலூயா. உலகத்துல நம்ம கேட்கிற விஷயங்கள் மனுஷனிடத்துல எதிர்பார்க்கிறது, தேவனை விட்டுட்டு மனுஷனிடத்துல ஒருவேளை நமக்கு டபுளா கிடைக்கலாம். ஆனா வேதம் சொல்லுகிறது அதனோட கண்டிப்பா வேதனை வரும். அல்லேலூயா. கிடைக்கும் பொழுது நல்லா இருக்கும், அனுபவிக்கும் பொழுது நல்லா இருக்கும், ஏமாத்தி சம்பாதிக்கும் பொழுது நல்லா இருக்கும், பொய் சொல்லி சம்பாதிக்கும் பொழுது நல்லா இருக்கும். அல்லேலூயா. மனுஷனிடத்துல தேவனை விட்டுட்டு மனுஷனோட ஐக்கியமாயி இருக்கும் பொழுது அவங்க மூலமா நமக்கு கிடைக்கிற நன்மைகள், பலன்கள் ஒருவேளை அந்த நேரத்துக்கு நமக்கு நல்லா தெரியலாம். ஆனா பின்பு அதுக்கு நிச்சயமாய் அதோடு கூட ஒரு வேதனை வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப எல்லாத்தையும் கொடுத்து, மாற்று வஸ்திரத்தையும் கொடுத்து, அது சுமந்துட்டு போக கழுதையும் என்ன பண்றான், அனுப்பிட்டான். கையில இருந்து வாங்கி வீட்டுல வை. எங்க நேரம் எங்க போறான்? யாருக்கும் சொல்லி வாங்கினா? தீர்க்கதரிசிகளின் புஸ்தகத்தை வாங்குறதுக்கு எலிசா அனுப்புனாரு. ஆனா இவன் எங்க கொண்டு போய் வைக்கிறான்? நேரா வீட்டுல போய் வச்சுட்டு இப்ப எலிசா இடத்துல போறான். அல்லேலூயா. அல்லேலூயா. நேரா போகும் பொழுது அப்புறம் வீட்டுல வைத்து அந்த அதாவது கொண்டு வந்து வைக்கிறதுக்கு 2 பேரை வேற அனுப்பி இருக்கிறான். அடுத்து பின்பு அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான். அல்லேலூயா. நம்ம ஒரு நாள் எஜமானுக்கு முன்னாடி போய் நிற்க வேண்டியது அவசியம். என்ன அப்படின்னா, நாம எப்படி இருக்கிறோம் என்பதை எஜமானுக்கு தான் தெரியும். அல்லேலூயா. ஏன் நம்மளை தேவனுடைய சமூகத்துல பிசாசு போக விடாதபடிக்கு தடுக்கிறான்னு தெரியுமா? நம்ம எப்படி இருக்கிறோம்ன்றத ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி காண்பித்து விடுவார். அல்லேலூயா. தாவீதுக்கு 51ஆம் சங்கீதத்துல வாசிக்கிறோம், தாவீதுக்கு எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்பதை நாத்தான் மேல அனுப்பி ஆண்டவர் வெளிப்படுத்தினார். எங்க வெளிப்படுத்தினார்னா, தேவ சமூகத்துல போய் நிற்கும் பொழுதுதான்
நான் யார் என்பதை நான் உணர்ந்து கொள்ள முடியும். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? அல்லேலூயா, அல்லேலூயா. இவரை கடைசியா பார்க்கும் பொழுது அதை சொல்லி முடிக்கிறாரு. என்ன அப்படின்னா, கேயாசி போய் நிக்கிறாரு. எலிசா கேட்கிறாரு, கேயாசியே நீ எங்க இருந்து வருகிறாய்? அல்லேலூயா. ஆண்டவர் நீ எங்க போன அப்படின்னு கேட்கிற. கேயாசியே நீ எங்கிருந்து வந்தாய் அப்படின்னா நீ எங்க போயிட்டு வர்ற அப்படின்னு கேட்கும் பொழுது கேயாசி சொல்றாரு, உமது அடியான் எங்கேயுமே போகல. டேய், நாகமான அனுப்பும் பொழுது நீ என்னடா என் கூட இருந்த, இப்ப எங்கடா போயிட்டு வர? இவ்வளவு நேரம் ஒன்று ஆளை காணாம. சமாரியா ராஜா அங்க பேசிட்டு இருக்கிறத யாரு இங்க தெரியுது. நீ பள்ளியறையில பேசுகிறதே அறிவிக்கிற ஒரு மனுஷன் எங்க இருக்கிறான்? இஸ்ரவேல்ல இருக்கிறான். இத சொன்னவருக்கு ஏஆசி கூட இருக்கிற அசிஸ்டண்ட பத்தி தெரியாதா? ஏய் மொசப்பிடிக்கிற நாயே, மூஞ்ச பார்த்தாலே எனக்கு தெரியும்டா. ஆண்டவர் எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிற தேவன். அல்லேலூயா. தீர்க்கதரிசிகிட்டே துணிகரமா வந்து போய் சொல்றான், நான் எங்கேயுமே போகல அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் எலிசா அவனை பார்த்து, இந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னோடு கூட செல்லவில்லையா? அல்லேலூயா. அப்பயாவது நீ என்னை கொஞ்சம் நினைச்சு பார்த்திருந்தியா? நீ தானே அசிஸ்டண்டா வந்து சேர்த்துக்கிட்ட. நீ அவன் எதிர்கொண்டு வரும் பொழுது உனக்கு அவனுக்கு கொஞ்சம் டைம் இருந்திருக்கு பார்த்தியா? அந்த கேப்ல கூட நீ என்னை கொஞ்சம் நினைச்சு பார்த்துருக்கலாம்ல அப்படின்னு கேட்கும் பொழுது, பணத்தை வாங்குகிறதுக்கும் வஸ்திரங்களையும் ஒளிவ தொப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் வாங்குறதுக்கு இது காலமா? இப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னா, சரிப்பா வாங்கிட்ட, போய் அதை வச்சு என்ன பண்ண, சந்தோஷமா இரு, நீ எனக்கு அசிஸ்டண்டா இருக்க, உனக்கு தகுதி இல்லைன்னு கூட அவர் என்ன பண்ணிருக்கலாம், அனுப்பியிருக்கலாம். நடந்தது என்னன்னா, நாகமான் குஷ்டரோகத்தோட என்கிட்ட வந்தான். அவன் பாவம் மன்னிக்கப்பட்டு குஷ்டரோகம் நீங்கி அவன் சுகமாகி போயிட்டான். இப்போ அவன் பாவத்தை நீ வாங்கிட்டு வந்து பொய்யினால உண்மை இல்லாமல் போனது, ஏமாற்றினது நிமித்தமா, அதுவும் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு நீ ஆணையிட்டது நிமித்தமா நாகமானுடைய குஷ்டரோகம் என்ன பண்ணுவோம், உன்னை பிடித்திருக்கும் என்றான். உடனே அவன் உறைந்த மழை நிறமான குஷ்டரோகி ஆகி அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டு போனான். அல்லேலூயா. எலிசாவோட அசிஸ்டன்ட்ன்ற பேரும் போச்சு, சரீரத்துல இருந்த சுகமும் போய் இப்ப குஷ்டரோகம் என்கிற வியாதியும் வந்து கடைசியில தான் வாங்கிட்டு வந்த அந்த 2 தாளந்த வெள்ளிய வச்சு அந்த மாற்று வஸ்திரத்தை, இப்ப குஷ்டரோகம் வந்துருச்சு, ட்ரெஸ்ஸும் போட முடியாது. அந்த குஷ்டரோகம் வந்துருச்சு, அந்த 2 தாளந்த வெள்ளிய எங்கேயும் போய் அதை செலவு பண்ணவும் முடியாது. ஏன்னா இப்ப அவனை என்னப்பா எங்க வச்சிருப்பாங்க, பாளையத்துக்கு புறம்பாக்கி வச்சிருப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. முழங்கால் படியலாம். கர்த்தருடைய நெஞ்சத்திலே உண்மையுள்ளவனாய் இருக்கிறவன் தான் தேகத்திலே உண்மையுள்ளவனாய் இருப்பான். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பேசுகிற நானாய் இருந்தாலும், கூடியிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் யாராய் இருந்தாலும், என் வாழ்க்கையில வந்த குறைவுக்கெல்லாம், என் வாழ்க்கையில வந்த சமாதான கேட்டுக்கெல்லாம், என் வாழ்க்கையில வருகிற அநேக பிரச்சனைகளுக்கும் போராட்டங்களுக்கும் அநேக நேரத்துல உண்மை இல்லாமல் போனதான் காரணம். கேளுகிறதுல உண்மை இல்லாமல் போய் ஆராதிக்கிறதுல உண்மை இல்லாமல் என்னுடைய நடக்கையில, பரிசுத்த நடக்கையில நான் குறைவுள்ளவனாய் காணப்பட்டேன். நீர் எனக்கு மனவாளனாய் இருக்கும், நீர் எனக்கு ஆத்தும நேசராய் இருக்கும் பொழுது நான் மனுஷன் அநேக நேரம் தேடி, ஆண்டவரே அவங்க எனக்கு சமாதானம் கொடுப்பாங்க, அவங்க என் மேல அன்பாய் இருப்பாங்கன்னு ஆண்டவரே அவங்களை தேடி போயிட்டு, ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே அந்த காரியங்களிலிருந்து எனக்கு விடுதலை, அந்த கேயாசியை போல அல்லாமல் உண்மை உண்மையாய் பின்பற்றின எலிசாவை போல, எலியாவை உண்மையாய் பின்பற்றின எலிசாவை போல ஆண்டவரே உண்மையாய் பின்பற்ற எனக்கு கிருபைதாங்க ஆண்டவரே. ரெட்டிப்பான நன்மைகளை, ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை, ரெட்டிப்பான சமாதானங்களை என் வாழ்க்கையில, என் குடும்பத்தில, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் கொடுக்க நீர் போதுமானவராய் இருக்கிறீர். மோசே போல, ஏசாவை போல உடைய மகிமையை காண, உடைய வல்லமையை காண எங்களுக்கு கிருபை தந்து வழி நடத்தும். உடைய பேசின எனக்கு அப்படிப்பட்ட கிருபைகள் தாங்க, எல்லாவற்றிலும் உண்மை இல்லவனாய் காணப்படுகிறது தாங்க. உடைய சமூகத்தில் எங்களுக்கு ஆட்சி ஏற்படும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்களும் சூழ்நிலைகளும் ஆமென். கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைகளுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அன்பின் பரலோக பிதாவே, மகிழ்ச்சியான வேலைக்காக ஸ்தோத்திரம். நாளிலே இந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக பாடி துதித்து ஆராதித்து இந்த குடும்பத்துக்காக செபித்து வார்த்தை வாழ்க்கையில எப்போது கர்த்தருக்காக உண்மையாய் காணப்பட்டு
உண்மைக்குரியதான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிற திருச்சபையாக, திருச்சபையை சார்ந்த குடும்பமாக கர்த்தர் மாற்ற முடியாது. தொடர்ந்து நாங்கள் செபிக்கிறோம். பேசின வாக்கியம் ஒருத்தர் மகனுக்கா சோத்திரம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து பாதுகாத்து பரலோகத்தின் தேவன் வழிநடத்த முடியாது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை